வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் இது கூட. இந்த டைமென்ஷன்ஸ்ன்றது புதுசாக நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்டாக இருக்கும். இந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக நம்ம 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன்ஸ் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களாப்பா. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பல டைமென்ஷன்ஸில் சொல்கிற மாதிரி ஆட்டம்ன்றது ஒரு வகையான டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸை சில டைமென்ஷன்ஸில் சொல்லுவோம். பர்டிகுலரான ஒரு பொசிஷன்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கான ஒரு டைமென்ஷன் அப்படின்றத எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிளி அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கிறதுக்காகத்தான் நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்கப்பா. இந்த டைமென்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய டெரிவேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டெரிவேஷன்ஸ்லாம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பேஸ் குவான்டிட்டி அல்லது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அல்லது டெரிவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த பேஸ் குவான்டிட்டி அப்படின்றது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது மொத்தம் 7 தான் இருக்குது. ஆனால் டெரிவ்டு குவான்டிட்டி அப்படின்றது நம்மளுக்கு எண்ட்லெஸ் இல்லைங்களா, நிறைய நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றதுல நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியும்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பேஸ் குவான்டிட்டி இல்லைங்களா. இந்த பேஸ் குவான்டிட்டி அப்படின்றது மொத்தம் 7. இந்த 7ல் ஃபஸ்ட்டு நம்ம எதை சொல்லுவோம்? லெங்க்த்து, தென் மாஸ், அடுத்து டைம் சொல்லுவோம், அடுத்து கரண்ட், எலக்ட்ரிசிட்டியில் கரண்ட்டு, 5th டெம்பரேச்சர், 6th லூமினஸ் இன்டென்சிட்டி, தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். மொத்தம் இந்த 7 தான்ப்பா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் யூனிட் கூட நம்மளுக்கு தெரியும். லெங்க்த்தை நம்ம பொதுவாக எஸ்ஐ யூனிட்டில் மீட்டரில் சொல்லுவோம், மாஸை கிலோகிராமில் சொல்லுவோம், டைமை செகண்ட்ஸில் சொல்லுவோம், கரண்ட்ன்றது ஆம்பியர், டெம்பரேச்சர் அப்படின்றத கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம், லூமினஸ் இன்டென்சிட்டியை கேண்டிலா அப்படின்ற சிம்பிள் சிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத மோல் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் நம்ம சிம்பிள் எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று. இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 7 தான். இதை பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இதை பேசிக்காக வச்சு தான் டெரிவ்டு குவான்டிட்டிஸை நம்ம சொல்கிறோம். டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றது என்னது? மல்டிப்ளிகேஷனாவோ அல்லது டிவிஷனாவோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம என்ன செய்கிறோம்? எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்கிறது தான் இந்த இடத்துல டெரிவ்டு குவான்டிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி, நாட் ஓன்லி டெரிவ்டு குவான்டிட்டி, அதை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டெரிவ்டு குவான்டிட்டி எதுவாக இருந்தாலும் சரி தான். ஸோ எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதை பேஸ் குவான்டிட்டிஸை வச்சு அதோடைய பவரை வச்சு, அதான் ஹூஸ் எக்ஸ்போனன்ட் ரெப்ரசன்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி, வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபியூச்சரில் நிறைய நம்ம டெரிவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்படி நிறைய டெரிவேஷன்ஸ் எந்த ஒன்றுக்கு பார்த்தாலும் சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன், ஒரு ப்ரெஷருக்கு பார்க்குறேன்னு வச்சுக்கிடும். ப்ரெஷருடைய ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பெர் ஏரியா. இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? ஆக்சுவலாக நம்ம மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களாப்பா. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தென் ஏரியா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் பாருங்களேன், டைரெக்டாக மாஸ் சொல்லிடலாம். இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்றது நம்ம எங்கே சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லையா. வெலாசிட்டி அப்படின்றதோடைய ஃபண்டமெண்டல் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம எப்படி பார்த்துருந்துருப்பீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது லெங்க்த்தோட யூனிட்டு மீட்டர், பெர் டைம் அப்படின்றதுனால செகண்ட்ஸ். ஸோ ஒரு டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு பேஸ் குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான்ப்பா இருக்குது. குறிப்பாக அந்த ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா கூட லெங்த் அப்படின்றது ஒரே ஒரு மீட்டர் தான் சொல்லியிருப்போம். லெங்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. லெங்த்துக்கு மீட்டர், பிரெத்துக்கு மீட்டர். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, இந்த பேஸ் குவான்டிட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போது இங்கே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு பவர் வந்துட்டு சிங்கிளாக ஒன்று தான் இருக்குது. ஆனால் டெரிவ்டு குவான்டிட்டிஸ்க்கு பவர் நம்மளுக்கு எக்ஸ்போனன்ட் பவரில் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, பவர் ப்ளஸ்லையும் இருக்கலாம், மைனஸ்லேயே இருக்கலாம். ப்ளஸ்னா எப்படி இருக்கும்? நியூமரேட்டரில் இருக்கிறது. மைனஸ்னா டினாமினேட்டரில் உள்ள டேம். ஸோ இப்படி தான் நம்ம டெரிவ்டு குவான்டிட்டிஸை நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஃபார்முலா நம்ம இங்கே படிக்க போகிறோம்.
ஃபியூச்சரில் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அதுவும் ஃபோர்ஸ் பெர் ஏரியா தான். ஒரு கிவன் ஏரியாவில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் சொல்லுது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ப்ரெஷருக்கு என்ன யூனிட் வருதோ சேம் யூனிட் தான் வருது. ஸோ அப்போ டைமென்ஷனலி போத் ஆர் சேம் அப்படின்றத அந்த எக்ஸ்பிரஷனோடைய டைமென்ஷன்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேஸ் குவான்டிட்டி எடுத்துக்கிடுமே. லெங்த் அப்படின்றத நம்ம எல்லுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். க்ளோஸ்டு ப்ராக்கெட், அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி இப்படி காட்டணும். எல்லுன்றது லெங்த்தோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை எல்லுன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி மாஸ் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், மாஸ் அப்படின்றதுக்கு எம். அடுத்து டைம் பீரியட் அப்படின்றத டைமை கூட டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டரை வேணால் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணுமா சார், இதை பர்டிகுலராக எழுதிட்டு நான் ஏன் அழிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். நாம் எப்பயுமே ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை லெங்த் மாஸ் டைம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் இங்கே மாஸ் லெங்த் டைம் இந்த ஆர்டரே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எம்எல்டி இந்த மூணு ஃபிசிக்கல் பேஸ் குவான்டிட்டி அப்படின்றது எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் ரொம்ப 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 ஃபண்டமெண்டலாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 டைமென்ஷன்ஸையாவது சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ மாஸ் இல்லாத ஒரு இடத்த நம்ம எப்படி காட்டலாம், m⁴ காட்டலாம். லெங்த் இல்லாத ஒரு இடத்த எப்படி காட்டலாம், l⁴ காட்டலாம். இப்போ வெறும் டயத்தை மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம். அப்போது டைமை மட்டும் என்ன செய்யலாம், பவரில் 1 அல்லது டைமை வந்து ஸ்கொயர் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்ட முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ டைமென்ஷன் லெஸ் அப்படின்னா இதுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு யூனிட்டும் நம்ம போடலை. பேஸ் குவான்டிட்டியோ டெரிவேட்டிவ் குவான்டிட்டியோ எந்த ஒரு யூனிட்டும் நம்ம கொடுக்கல. அப்போது இதுக்கு டைமென்ஷன் எழுதும்போது எப்படி எழுதுனா இதில் மாஸ் லெங்த் டைம் 3உடைய பவரும் 0ன்னு போட்டு காட்டணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸ்பிரஷன் எதை காட்டுது அப்படின்னு கேட்டோம்னா முழுக்க பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டை தான் நம்மளுக்கு என்ன செய்கிறோம், எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறோம். அதோடைய பவரை வச்சு நம்ம புரியறதுக்காக காட்டுறோம். இதில் எவ்வளவு டேர்ம்ஸ் எக்ஸ்போனன்ட் பவர் ஆஃப் மாஸ் இருக்குது, எவ்வளவு பவர் ஆஃப் லெங்த் இருக்குது, எவ்வளவு பவர் ஆஃப் டைம் இருக்குன்னு காட்டுறோம். இப்போ ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பில் லெங்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுமே. இந்த லெங்த்துக்கு நம்ம எல்லுன்னு போட்டோம். இப்போ ஒருவேளை ஏரியா கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கிடும். இந்த ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றத l² அப்படின்னு நம்ம எழுதி காட்டணும். லெங்த்துக்கு வெறும் மீட்டர் தான் எஸ்ஐ யூனிட், ஆனால் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ இது வால்யூமை கண்டுபிடிக்கணும், என்ன செய்வோம், வால்யூம் ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மீட்டர் கியூப். ஸோ இதுக்கு l³. இதுக்கு நீங்கள் என்ன பார்த்ததுல பேஸ் குவான்டிட்டி எல்லுன்றது 3க்குமே சேமாக இருக்குது. ஆனால் எக்ஸ்போனன்ட் பவர் மட்டும் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகுது. பார்த்தீங்களா? ஸோ இந்த எக்ஸ்போனன்ட் பவர் வேரி ஆகிறத வச்சு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும்தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆனால் எல்லாமே என்னது, டெரிவேடு குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பேஸ் குவான்டிட்டி. இந்த பேஸ் எல் அப்படின்றத வச்சு அதோடைய எக்ஸ்போனன்ட் பவரை வச்சு நம்ம அதோடைய எக்ஸ்பிரஷனை புரிஞ்சுக்கிட முடியும். இது ஏரியா, இது வால்யூம், நம்ம எதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷன் தான், ஸ்பீடு. இந்த ஸ்பீட் அப்படின்றத நம்ம ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரெண்டையும் கூட நம்ம பார்ப்போமே. ஸ்பீட் அண்டு வெலாசிட்டி. ஸ்பீட் அப்படின்றதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். அதேமாரி வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். சரிங்களா? இந்த ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் யூனிட் என்னதான் வரும், மீட்டர் தான். எஸ்ஐ யூனிட் மீட்டர் அப்படின்றதுனால நமக்கு எல் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம், டயத்துக்கு டி அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே எக்ஸ்பிரஷனை எழுதும் போதே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ரெண்டுக்கும் சேம் யூனிட் தான். நம்ம எழுதும் போதே இதுக்கு மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிருப்போம். அப்போ இதுக்கு டைமென்ஷன் எழுதும் போது இதுக்கு எப்படி எழுதுனா l⁴ t⁻⁻1. பவர் 1 இருக்குன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணி காட்டுறது இல்லை இல்லைங்களா. மீட்டர் பெர் செகண்ட் எழுதும்போது என்ன செஞ்சோம், மீட்டருக்கு நம்ம பவர் போட்டுமா போடல இல்லையா. அதை மாரி நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே எல்ன்றதுக்கு மேலே பவர் 1 இருக்கு. அதே மாரி தான் இங்கேயும். ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ன்றது வெலாசிட்டியோட யூனிட். நம்ம இங்கே இதுக்கு டைமென்ஷன் எப்படி எழுதுறோம், l⁴. ஸோ இதை எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதியிருக்கலாம், இங்கே m0, அதாவது இது மாசை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணல இந்த ஸ்பீடோ வெலாசிட்டியோ, பட் l1 t⁻⁻1. ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 குவான்டிட்டிஸை நம்ம என்ன செஞ்சுருக்கணும், பேஸ் குவான்டிட்டிஸை இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சோம்னா ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா ரெடி பண்ணிட்டோம்.
புரிஞ்சுங்களா? இனிமேல் ஃபுல்லாக டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்றத ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட முடியும், புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சலரேஷன் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் ரிட்டார்டேஷன் ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் தான், ஏன்னா யூனிட் சேம் தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ இதோட யூனிட் எப்படி எழுதலாம்? வெலாசிட்டிக்கு இப்போ தான் பார்த்தீங்க எல் டி பவர் -1, அடுத்து டைமுக்கு டி. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டி நியூமரேட்டருக்கு வரும்போது என்ன ஆகும்? ஆல்ரெடி இது பவர் 1 இருக்கு, மேலே வரும்போது திரும்ப அகைன் -1 மாறும். அப்போ எல் டி பவர் -2. ஸோ இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதுறோம்னு புரிஞ்சுங்களா? சேம் அதே யூனிட்டை நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ற மாதிரி தான். பட் ஆனால் இங்கே நம்ம பிசிக்கல் குவான்டிட்டியோட பேஸ் குவான்டிட்டிஸோடைய சிம்பிளை நம்ம என்ன செய்யறோம், ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறோம். நெக்ஸ்ட் நம்ம லீனியர் மொமெண்டம் அப்படின்றத பார்ப்போம். லீனியர் மொமெண்டம் அப்படின்றத பி வெக்டார் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா வெக்டார்ன்றதை மென்ஷன் பண்ணி காமிப்போம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், m அப்படின்றது அதோடைய பேஸ் குவான்டிட்டி. வெலாசிட்டி அப்படின்றதுக்கு இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல் டி இன்வெர்ஸ்னு பார்த்தோம். அப்போ இந்த ரெண்டே ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம்? m l t இன்வெர்ஸ். எப்படி ஈஸியா இருக்குங்களா? ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பார்க்கறதுக்கு முதல் என்ன செஞ்சிருக்கும், புதுசாக லேர்ன் பண்ற மாதிரி தெரியலாம். ஆனால் யூனிட்டை நம்ம தெளிவாக ரெப்ரசன்ட் பண்ணி படிக்கிறதே இந்த மெத்தடில் தான்ப்பா. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் பார்ப்போம். ஃபோர்ஸ் அப்படின்றத F is equal to ma. இது ஒரு வெக்டார்னு வச்சுக்கிடும். ஃபோர்ஸ்ன்றது வெக்டார்ன்றது எதை பொறுத்தது? ஆக்சலரேஷனை பொறுத்தது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆக்சலரேஷனுக்கும் நம்ம இதே மாதிரி என்ன செஞ்சோம், டைமென்ஷன் பார்த்தோம். மாஸுக்கு m, ஆக்சலரேஷனுக்கு எல் டி பவர் -2. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு m l t இன்வெர்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே குயிக்காகவே நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, இனிமேல் எக்ஸ்பிரஷனை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோடய சேர்ந்து நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கடகடன்னு இந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஒரு தடவை எழுதி பார்க்கும்போதே நம்ம படித்து முடிச்சிடலாம். இம்பல்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லைப்பா. இம்பல்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அதாவது லீனியர் மொமெண்டத்துக்கும் இம்பல்ஸுக்கும் சேம் யூனிட் தான். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்ஸோட யூனிட் என்னது நம்மளுக்கு பார்த்தோம்ல, ml t இன்வெர்ஸ் ஸ்கொயர். அதில் டைம் அப்படின்றத நியூமரேட்டரில் வரும்போது பவர் 1 இருக்கும். இந்த 1 இந்த -2ஓட நம்மளுக்கு பவர் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம், அதாவது இந்த பேஸ் குவான்டிட்டிஸை மல்டிபிள் பண்ணுறோம்னா பவர் வந்து என்ன செய்யும், ஆட் ஆகும் இல்லையா? அப்படி ஆட் ஆகும்போது -2 + 1 என்ன ஆகும்? -2 + 1 -1. ஸோ ml t பவர் -1. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் மொமெண்டத்துக்கு பார்த்ததும் இதுக்கும் சேம் யூனிட்டாக இருந்திருக்கும். அடுத்தது ஆங்குலர் மொமெண்டம் வேணா பார்ப்போமே. ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது இனிமேலாம் நம்ம படிக்க போகிறோம். எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி. இது வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட். நம்ம செகண்ட் லெசனில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். அதாவது ரெண்டு வெக்டாரை நம்ம மல்டிபிள் பண்ணால் ஒரு வெக்டார் கிடைக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இதில் பி அப்படின்றது லீனியர் மொமெண்டம். ஆல்ரெடி லீனியர் மொமெண்டத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், ml t இன்வெர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். ஆர்ன்றது என்னது, இந்த ரேடியஸும் என்னதான் சொல்லுவோம், மீட்டர்ல தான் சொல்லுவோம். அப்போ மீட்டர் அப்படின்றது லென்த். அப்போ இந்த ஃபார்முலால m l பவர் 1 இருந்தது, இந்த 1 பவர் 1 ஆட் ஆனவொன்னு என்ன செய்யும், l² d இன்வெர்ஸ் அப்படின்னு மாறும். ஆங்குலர் மொமெண்டத்துக்கான யூனிட்டை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒர்க். இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட் ஒர்க் டன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். WC = F × S. எஃப்ன்றது ஃபோர்ஸ், எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டு வெக்டார் தான். ஆனால் இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், இங்கேயே நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோம். இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது கிராஸ் ப்ராடக்ட், இது டாட் ப்ராடக்ட். ரெண்டு வெக்டாரை நம்ம டாட் பண்ணுறோம். அப்படி அதாவது ரெண்டு வெக்டார் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் வந்து ஒரு ஸ்கேலாரில் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடும். ஸ்கேலார் ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுமே, அதுதான் டாட் ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் என்னது, ml t பவர் -2. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, எல். சரிங்களாப்பா? ஸோ அப்போ இதை நம்ம எல்ல உள்ள கொண்டு போகும்போது எல்லோடைய பவர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று சேர்த்தோம்னா என்னப்பா இது, ml² t இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு மாறுதா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். பவர் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, ஒர்க் டன் பை டைம். பவர் அப்படின்றது என்னது, ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்டனுக்கு என்ன பார்த்தோம், ml² t இன்வெர்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ டயத்துக்கு என்ன வரும், டி தானே வரும். ஸோ அப்போ இந்த டீயை மேலே கொண்டு போகும்போது ஆல்ரெடி 1 பவர் வந்து இருக்குது, மேலே போகும்போது திரும்ப -1 ஆகும்போது ml² t பவர் -3 மாறுதா? சரி, இப்போ பவர் பார்த்துட்டோம். இப்போ வேணா எனர்ஜி பார்க்கலாம். எனர்ஜி என்னது, ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம்.
பவர் என்னதுப்பா? இப்போ தான் நம்ம பார்த்துமே, ml² t பவர் -3 இன்ட்டு டைம். ஸோ இப்போ நம்ம டினாமினேட்டரில் இந்த டேமை மேலே தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. அப்போ இதோட பவர் 1 கொண்டு வரும்போது என்ன செஞ்சுருந்துருக்கோம் அகைன்? நம்மளுக்கு உடனுக்கு என்ன யூனிட் இருந்துச்சோ, என்ன டைமென்ஷன் இருந்துச்சோ, சேம் டைமென்ஷன் தான் எனர்ஜிக்கும் இருந்திருக்கும். ml² t². அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். இதுக்கு மட்டும் இல்லைப்பா, எனர்ஜி வந்து நம்ம ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று கைனடிக் எனர்ஜின்னு எழுதலாம், இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதலாம். கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது? ஆஃப் mv². பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? mgh. இந்த ரெண்டுக்குமே யூனிட் இதே தான் வரும் பாருங்களேன். இப்போ ஆஃப் mv²ன்ற ஒரு கைனடிக் எனர்ஜிக்கு யூனிட் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்ன்றது ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ எம்ன்ற மாசுக்கு பார்க்கும்போது mv² அப்படின்னு பார்க்கும்போது நம்ம LT இன்வெர்ஸ்னு வெலாசிட்டிக்கு எழுதி ஸ்கொயர் போடுங்க. அப்போ இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுது? இது m, இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரும்போது L² t பவர் -2ன்னு மாறும். ஸோ இங்கே பாருங்களேன், எனர்ஜியோட யூனிட் சேமாக இருக்கா? தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கேயும் பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எம்ன்றது மாசுக்கு சொல்லிடுவோம். ஜி அப்படின்றது என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு த கிராவிட்டி. கிராவிட்டிக்கு நம்ம ஆக்சிலரேஷனுக்கு என்ன யூனிட் போட்டோம்? L t பவர் -2 போட்டோம்னா இருக்குங்களா? ஆமாம், அதை கரெக்டாக மறக்காமல் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. தென் ஹைட், ஹெச்னா என்ன அர்த்தம்? ஹைட். ஹைட்டுக்கு L. ஸோ இப்போ இங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு M இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா ml² t பவர் -2. தென் டார்க். இப்போ நீங்கள் எனர்ஜி பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி டார்க். டார்க் அப்படின்றத மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் 10th கூட படிச்சிருப்பீங்க. டார்க் அப்படின்ற டவுன்ற ஒரு சிம்பிள், ஒரு கிரேக்க சிம்பிள். இந்த டவு அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை, R cross F. நம்ம இந்த ஆங்குலர் மொமெண்டம் படித்தோம், நான் இருக்குங்களாப்பா? எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஆங்குலர் மொமெண்டத்தில் ஒரு கிராஸ் ப்ராடக்டை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண பாருங்க. அதோட அனதர் ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது? டார்க். இங்கே நம்ம கிராஸ் ப்ராடக்ட் தான். ரெண்டு வெக்டாரை நம்ம ப்ராடக்ட் பண்ணி உனக்கு ஒரு ஃபைனலாக ஒரு வெக்டார் கிடச்சிச்சின்னா, அந்த அது வந்து என்ன சொல்லுவோம்? கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களாப்பா? ஆமாம். இப்போ பாருங்க, இந்த R cross F வெக்டார், இதில் ஃபோர்ஸ் ஒரு ரேடியஸ், ஒரு பர்டிகுலர் ரேடியஸை வச்சு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை டார்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரேடியஸ்னா என்னதுப்பா? லென்த்து இல்லைங்களா? அதோடைய யூனிட் வந்து பேஸ் குவான்டிட்டி வந்து லென்த்தை தானே சொல்லுது இல்லையா? ஃபோர்ஸுக்கு என்னது? ml t பவர் -2. ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்களேன், ml² t இன்வெர்ஸ்². ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் இங்கே பார்த்ததில் நான் இங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிற இந்த ஒர்டனுக்கு, எனர்ஜிக்கு, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டார்க்கு, இது எல்லாத்துக்குமே ஒரே யூனிட்டே வந்திருக்கும், ஒரே டைமென்ஷன் ஃபார்முலாவே வந்திருக்கும். பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தான் இது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இங்கே என்னதான் நம்ம ஒர்க்கு, எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருந்தாலும் இது எல்லாமே ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த டார்க் மட்டும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது எந்த ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனை காமிக்கிறதா இருந்தாலும், ஸ்கேலாராக இருக்கட்டும், வெக்டாராக இருக்கட்டும், இது மேக்னிடியூட் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, இது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்குது. ஆனாலும் இந்த ரெண்டுக்கும் டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. பார்த்தீங்களா? ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் நம்ம தீட்டா, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? e பவர் x, log n x, இதுக்கெல்லாம் என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. எப்படி ஒரு நம்பர் 2 இந்த பை அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் எப்படி ஒரு டைமென்ஷன் கிடையாதோ அதேமாரி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் என்ன கிடையாதுன்னா டைமென்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.